தகுதி இல்லாத அல்லக்கைகள்லாம் அமைச்சர் ஆகிட்டா, மண்ணா கட்டிங்க எல்லாம் மந்திரி ஆகிட்டா, உங்க பதவி பகுமானத்தை எல்லாம் பாட்டாளிகள்கிட்ட வச்சுக்காதீங்க. வன்னியர்னா ஆகாதா? வன்னியர்னா பிடிக்காதா? வரட்டும், வர பாராளுமன்ற தேர்தலை வச்சு சேரும் வாங்க. காவேரி கரைக்கு நேரா கோடு போட்டா தெற்க 3 தொகுதிகள் தான் நிக்குது திமுக, வடக்கு 18 தொகுதிகள் நிக்குது. காரணம், இந்த வன்னியர்கள்லாம் கேனப்பய கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு, காசு கொடுத்தா ஓட்டு போடுற கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு. சூடு சொரணம் இல்லாத ஜென்மம் இல்ல. நாங்க இந்த தேர்தலில் திமுகவுக்கு பாடம் கட்டும். ஒரே ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க கூடாது திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்கன்னா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன? சாதாரண மக்கள் என்னவா நினைப்பாங்க? இவங்கெல்லாம் ஆடு மாடா கூட நம்மள சீண்டலையே. மந்திரி சொல்றதுக்கே கூச்சமா இருக்குங்க. இந்த கேடுகட்ட ஆட்சியில இவரும் அமைச்சரா இருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் போன் பண்ணதுக்கு கெட்ட வார்த்தையில திட்டு இருக்காரு. யாருக்கு இவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது?